இயேசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது திருக்காட்சி பெருவிழா என்கிற இந்த விழாவை கொண்டாடுகிறது. இதற்கு மற்றொரு பெயரும் உண்டு, மூவரசர் பெருவிழா, இல்லை என்றால் 3 அரசர்களுடைய பெருவிழா. கத்தோலிக்க திருச்சபையில் நிறைய பிரிவுகள் உண்டு. ஸோ நம்ம பெந்தகோஸ்து அது வேற, அது கிறிஸ்தவத்தில் உள்ள பிரிவுகள். கத்தோலிக்க திருச்சபையிலேயே ஒரு சில பிரிவுகள் உண்டு. அதனை கீழ் திசை, இல்லை என்றால் கீழை திருச்சபை என்று சொல்வார்கள். அந்த கீழை திருச்சபையில் ரஷ்யா போன்ற நாடுகளில் அந்த திருச்சபை இருக்கிறது. அந்த திருச்சபைகள் இன்றைக்கு தான் அவர்களுக்கு கிறிஸ்து பிறப்பு விழாவையே கொண்டாடுவார்கள். ஸோ கிறிஸ்து பிறப்பு விழா அவங்க 25ஆம் தேதி கொண்டாடுறது கிடையாது, டிசம்பர் மாதம். என்றைக்கு இந்த திருக்காட்சி பெருவிழா வருகிறதோ அன்றைய நாள் தான் அவங்க கிறிஸ்து பிறப்பு விழாவாகவே கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை இந்த நாள்தான் இயேசு புறவினத்தாருக்காக தன்னை வெளிப்படுத்திய நாளாக அவர்கள் கருதுகிறார்கள். ஸோ ஒட்டுமொத்தமாக கிறிஸ்து பிறப்பு விழா என்பது அவருடைய பார்வையில் யூதர்களுக்கு மட்டுமே தரப்பட்ட ஒரு காட்சி. ஆனால் யூதர்கள் அல்ல, மற்ற எல்லோருக்குமே இயேசு உரித்தானவர் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நாள். எனவே இந்த நாளைத்தான் கீழை திருச்சபையில் உள்ளவங்க கிறிஸ்து பிறப்பு விழாவாக கொண்டாடுகிறார்கள். இந்த பின்னணியை வைத்துக்கொண்டு இந்த விழாவினுடைய செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஸோ அப்படின்னா இந்த விழா, இந்த நாள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கோ ஒரு இனத்திற்கோ உரியவர் மட்டுமல்ல. யூதர்கள் அப்படிதான் நம்பிட்டு இருந்தாங்க. மெசியா என்பவர் யூத இனத்தை மீட்க வரக்கூடிய ஒரு பேரரசர். அவர் இஸ்ரேல் இனத்திற்கு மட்டுமே உரியவர் என்கிற ஒரு அதீதமான ஆழமான நம்பிக்கையில் அந்த யூதர்கள், இஸ்ரேலர்கள் இருந்தார்கள். எனவே அப்படிப்பட்ட சூழலில் அவர்களுக்கு மட்டும் இந்த காட்சியை தராமல் சொல்லப்படுகிறது கீழ் திசையில் வந்து இருந்த ஞானிகள். அப்படி என்றால் யூதர்களை பொறுத்தவரை இவர்கள் புறவினத்தார்கள், அந்த இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஆனால் இந்த பிறந்த இயேசு என்ன செய்கிறார் என்றால் அவர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார், அவர்களுக்கும் தன்னை காட்சிப்படுத்துகிறார். இதை திருச்சபை உறுதி செய்கிறது, அறிக்கையிடுகிறது. என்றால் இந்த திருவிழா சொல்லக்கூடிய ஆழமான உண்மை என்னவென்றால், கிறிஸ்து என்பவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டும் உரியவர் அல்ல. நீ ஆழமா இதை மட்டும் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. பல நேரங்களில் நாம இயேசுநாதரை ஏதோ திருமுழுக்கு பெற்று, இல்லை என்றால் இயேசுவை நம்பக்கூடிய, இல்லை என்றால் நற்கருணையை பெறக்கூடிய, பைபிளை கையில் வைக்கக்கூடிய நமக்கு மட்டுமே இயேசு உரித்தானவர் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் இந்த விழா சொல்லக்கூடிய செய்தி அல்ல. இவர் ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு உட்பட்டவர் அல்ல, இவர் ஒரு குறிப்பிட்ட குலத்திற்கு உட்பட்டவர் அல்ல, இவர் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு உட்பட்டவர் அல்ல. மாறாக ஒட்டுமொத்த உலகத்திற்கே தன்னை மீட்பராக வெளிப்படுத்த வந்தவர் என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நாம் பிற சமயத்தை சார்ந்தவர்களை நம்முடைய மனநிலைகளில் சாடுவது உண்டு. மேபி வெளிப்படையாக நீங்கள் சாடாமல் இருக்கலாம், மனநிலைகளுக்குள்ளே ஏதோ நம்ம தான் கிறிஸ்துக்கு உரியவர்கள், கிறிஸ்து நம்மை மட்டும்தான் மீட்க வந்தார், நமக்கு மட்டும்தான் விண்ணகத்தினுடைய கதவுகள் திறந்திருக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அந்த கற்பனை அதீதமான கற்பனை, தவறு என்பதை இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்துக்களையும் மீட்பதற்காக இயேசு வந்தார், இஸ்லாம் சமயத்தவரையும் மீட்பதற்காக கிறிஸ்து வந்தார். இன்னும் அழுத்தமாக பதிவு செய்கிறேன், கடவுளை நம்பாதவர்களையும் மீட்பதற்காகத்தான் இந்த கிறிஸ்து வந்திருக்கிறார். எனவே என்னை மட்டும்தான் மீட்பார், நான் திருமுழுக்கு வாங்கியிருக்கிறேன், எனக்கு மட்டும்தான் இந்த மோட்சத்தினுடைய வாயில் திறக்கப்படும் என்று தயவு செய்து நீங்கள் ஒரு பொய்யான மாயையான நம்பிக்கைக்குள் இருந்து விடாதீர்கள். அவர் எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லாருக்கும் சமமான ஒரு மீட்பர். எனவே அந்த மனநிலையில நாம கிறிஸ்துவை பார்த்து பழக வேண்டும். அப்படி நாம பார்க்கிற பொழுது என்ன ஆகும் என்றால் எல்லோரையும் அன்பு செய்யக்கூடிய ஒரு மனநிலை தானாகவே நமக்குள்ள உருவாகும். ஏன்னா எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும், எல்லா இனத்தை சார்ந்தவர்களும், தாழ்ந்தவர் உயர்ந்தவர் அப்படிலாம் இல்லாமல் எல்லாருக்கும்
பொதுவானவர் இந்த கிறிஸ்து. பாவிகளுக்காகவும் வருகிறார். ஒரு சில பேர் நீங்க முத்திரையிட்டு வச்சிருப்பீங்க, இவங்களாம் மோசமானவங்க, இவங்களாம் கேவலமானவங்க, இவங்களை விட நாம உயர்ந்தவங்க என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், நீங்க யாரை மோசமானவங்க யாரை கேவலமானவங்க என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்காகவுமே இந்த கிறிஸ்து பிறந்திருக்கிறார். எல்லாருக்காகவும். யாரையும் இந்த கிறிஸ்து விட்டுவிட மாட்டார், யாரையும் புறம் தள்ளி விட மாட்டார். எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லாரையும் அன்பு செய்கிறவர், எல்லாருக்கும் கிறிஸ்து ஒரே மாதிரியான ஆசீரையும் ஒரே மாதிரியான மீட்பையும் வழங்குவதற்காகத்தான் வந்தார். இதை சொல்லக்கூடிய விழா தான் இந்த திருக்காட்சி பெருவிழா. இந்த மனநிலையோடு இந்த திருவிழா சொல்லக்கூடிய அடுத்த செய்திக்குள்ளாக நாம போவோம். அப்ப இயேசு எல்லாருக்காகவும் வந்தார். ஆனால் எல்லாருக்கும் மீட்பு கிடைத்து விடுமா? ஏனென்றால் இயேசு வந்தது எதற்காக வென்றால் மீட்பை தருவதற்காகத்தான். மீட்பு என்றால் என்ன? இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது. இந்த நிலையற்ற வாழ்க்கைக்கு பிறகு நிலையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த நிலையான வாழ்க்கை கிறிஸ்து வருவதற்கு முன்பாக பூட்டப்பட்டிருந்தது. கிறிஸ்து வந்த பிறகு தன்னுடைய இறப்பினால் உயிர்ப்பினால் அதனை திறந்து வைக்கிறார் என்றால் அந்த விண்ணகம் எல்லாருக்கும் உரியது. நான் ஞானஸ்தானம் வாங்கிட்டேன், நான் உள்ள போயிடலாம் நினைச்சிட்டு இருக்காது. நான் நற்கருணை வாங்கிவிட்டேன், எனவே நான் விண்ணகத்துக்குள்ள போயிடலாம் இல்லை. பிற சமயத்தை சார்ந்தவர்கள் திருமுழுக்கு பெறவில்லை, எனவே அவர்கள் விண்ணகத்துக்குள்ள போக முடியாது இல்லை. எல்லாராலையும் விண்ணகத்திற்குள்ள நுழைய முடியும். அதுதான் இந்த விழா சொல்லக்கூடிய செய்தி. ஆனால் அப்ப எல்லாரும் போக முடியுமா? இல்லை. அதைத்தான் இந்த 3 ராஜாக்கள் இல்லை என்றால் 3 அரசர்கள் என்ன செய்தால் நீங்கள் இந்த மீட்பிற்குள் நுழைய முடியும்? எல்லாருக்கும் உரியது விண்ணகம். மீண்டும் நான் பதிவு செய்கிறேன், மீட்பு எல்லாருக்கும் உரியது. ஆனால் யார் இந்த மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கான செயல்பாட்டை சுட்டி காட்டுகிறவர்கள் தான் இந்த மூவரசர்கள். அப்படி அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவர்கள் செய்ததை நீங்களும் நானும் செய்வோம் என்றால் நிச்சயமாக அந்த விண்ணகத்தை, அந்த மீட்பை நம்மளாலும் பரிசாக பெற முடியும். என்ன செஞ்சாங்க இந்த 3 பேரும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர்கள் இயேசுவை கண்டார்கள், ஆனால் மீட்பை அடைவதற்கான ஒரு செயலை அவர்கள் செய்தார்கள். அது என்ன செயல்பாடுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாராவது கெஸ் பண்ணலாமா? என்ன செஞ்சாங்க? அப்படி ஒண்ணுமே செய்யலையா? அவரை தாழ்ந்து வணங்கினார்கள். தாழ்ந்து பணிந்திருந்தார்களா? ரைட், ஓகே. ஒன்று வைத்துக்கொள்வோம், தப்பு ரைட்டுன்னு வரல. நம்ம எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட செயலை பார்க்காம ஒட்டுமொத்தமாக பார்த்து பழக வேண்டும். நல்லது, கரெக்ட் தான் நீங்க சொன்னது. வேற ஏதாவது? சத்தமா எனக்கு சொல்லுங்க. காணிக்கை கொடுத்தார்கள். காணிக்கை கொடுக்கிறதுனால மீட்பு கிடைக்கும். சார், உங்களுடைய நம்பிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வேற? தேடினார்கள். அதுதான் முக்கியம். அவங்க தேடினாங்க, தேடினதுனால மீட்பை பெற்றார்கள். ஆனால் எதை தேடினார்கள்? அதுதான் முக்கியம். இந்த உலகத்துல நாம நிறைய விஷயங்கள் இன்றைக்கு தேடிக்கொண்டே இருக்கிறோம். சொல்றாங்க தேடுதல் தான் வாழ்க்கை. ஒருத்தர் தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அவன் வாழ்க்கையை வாழல என்று அர்த்தமாக இந்த 3 அரசர்களும் என்ன செய்தார்கள் என்றால் இயேசுவை தேடினார்கள். அந்த இயேசுவை தேடி அந்த பயணத்தில் அவர்கள் இழந்தது நிறைய. சும்மா சொகுசா அவர்கள் இயேசுவை பெற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை பார்க்கவில்லை. அந்த இயேசுவை தேடுவதற்காக அவர்கள் இழந்தவை பல. அவர்கள் சொல்லப்படுகிறது அவர்கள் ஞானிகள் என்று சொல்லப்படுகிறார்கள், இல்லை என்றால் அரசர்கள் என்று சொல்லப்படுவார்கள். என்றால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சொகுசான ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையாக இருந்திருக்கும். ஆனால் இயேசுவுக்காக அதை இழந்தார்கள். மிகுந்த கடினமான ஒரு பயணத்தை மேற்கொண்டார்கள். இன்றைக்கு நாம் இருக்கிறது போல விமானத்திலேயோ வாகனத்திலேயோ போகக்கூடிய பயணம் அல்ல. அவங்க எதில் வந்திருப்பாங்கன்னு தெரியாது. நாம் ஒட்டகம் என்று சொல்கிறோம். ஒட்டகமா நடந்து வந்தார்களா? அது நம்முடைய கற்பனை. ஒட்டகம் என்பது எதில் வந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் அவ்வளவு தூரம் கடந்து வந்தார்கள். பசியோடு வந்தார்கள். தங்களுடைய தூக்கத்தை தொலைத்தார்கள், தங்களுடைய ஆசைகளை தொலைத்தார்கள், தங்களுடைய விருப்பத்தை தொலைத்தார்கள், தங்களுடைய குடும்பத்தை தொலைத்தார்கள், தங்களுடைய உறவுகளை தொலைத்தார்கள், தங்களுடைய சிற்றின்பங்களை தொலைத்தார்கள். அவர்களுடைய இலக்கு ஒன்றே ஒன்றுதான், இயேசுவை தேட வேண்டும்.
அவருடைய இலக்கு ஒன்றே ஒன்றுதான், எப்படியாவது இயேசுவை நான் பார்த்து விட வேண்டும். இந்த மனநிலை தான் நான் சொல்கிறேன் அவர்களுக்கு மீட்பை தந்தது, அவர்களுக்கு அந்த விண்ணகத்தினுடைய வாசலை திறந்து வைத்தது. இன்றைக்கு நீங்க யோசித்து பாருங்க, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நீங்க, நாங்கள் திருமுழுக்கு பெற்றுவிட்டோம் என்று சொல்லக்கூடிய நீங்க எதை தேடுகிறீர்கள்? யாரை தேடுகிறீர்கள்? எந்த தேடுதல் உங்களுடைய மனசுல அதிகமாக இன்றைக்கு ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது? கொஞ்சம் கேட்டு பாருங்க. அந்த தேடுதல் எண்ணம் தான் உங்களுக்கு மீட்பை தருமா தராதா? விண்ணகத்தினுடைய வாசல் உங்களுக்காக திறக்கப்படுமா படாதா என்பதை உங்களுடைய தேடுதல் வேட்கை மட்டுமே தீர்மானிக்கும். அப்ப யோசித்து பாருங்க, நீங்க எதை தேடுறீங்க? இயேசுவை தேடுறீங்களா? 24 மணி நேரத்தில் நாம் இயேசுவை எத்தனை மணி நேரம் தேடுகிறோம்? எத்தனை செகண்ட் தேடுறோம்? எத்தனை நிமிடங்கள் தேடுகிறோம்? மனசாட்சியை கேட்டு பாருங்க. ஆனால் நாம் பெருமை அடித்துக் கொள்கிறோம், நாங்கள் கிறிஸ்தவர்கள், எங்களுக்கு தான் மீட்பு, எங்களுக்கு தான் விண்ணகம். இல்லை, உண்மையாக யார் இயேசுவை தேடுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் மீட்பு. அது ஒரு இந்து சகோதரனாக இருந்தாலும் அவனுக்கு மீட்பு உண்டு. அவன் உண்மையாக அந்த இயேசுவை தேடுவான் என்றால், அவன் ஒரு பிற சமயத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு மீட்பு உண்டு. அவன் இயேசுவை தேடுவான் என்றால், நீ இயேசுவை தேடுறீங்களா? கேட்டு பாருங்க. உன்னுடைய தேடுதல் பல நேரங்களில் உலக காரியங்களே இருக்கிறது. கடவுளுக்குரிய இயேசுவை தேடுறதுன்னு உடனே நினைச்சுக்கிறாதீங்க கோயிலுக்கு வர்றது கண்டிப்பா கிடையாது. இதெல்லாம் இயேசுவை தேடுவது. நீ இந்த கோயிலுக்கு வர்றதே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த கடமையை முடிச்சுட்டு போயிடுவோம். உண்மையான தேடுதலோடு வேட்கையோடு அந்த ஆசையோடு இன்றைக்கு நம்ம ஆலயம் வந்திருக்கிறோமா? கேட்டு பார்ப்போம். ஒரு திரைப்படத்திற்கு நீங்க தியேட்டருக்கு போகிற அந்த ஆசையை விட அந்த ஆசை இருந்ததே, அந்த ஆசைக்கு அதிகமாக ஆசையோடு இன்றைக்கு நான் ஆலயத்திற்கு வந்தேனா? கேட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறதுக்காக நீங்க போவீங்களே, அந்த ஆசையோடு இன்றைக்கு நான் இந்த ஆலயத்திற்கு வந்தேனா? ஒரு விழாவை கொண்டாடுவதற்காக ஒரு ஆசையோடு போனேனே, அந்த ஆசையோடு இன்றைக்கு நான் இயேசுவை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்கிற ஆசையோடு இந்த ஆலயத்திற்கு வந்தேனா? அந்த தேடுதல் வேட்கை எனக்குள் இருக்கிறதா? இன்பத்தை தேடுகிற அந்த அளவிற்கு நான் இயேசுவை தேடுகிறேனா? எனக்கு பிடித்தமானவர்களை தேடுகிற அந்த அளவிற்கு நான் இயேசுவை தேடுகிறேனா? இதுதான் கேள்வி. ஏதோ கோயிலுக்கு வந்ததுனால நாம எல்லாரும் இப்ப நான் பூச வைக்கிறதுனால நான் ஏதோ இயேசுவை தேடுறேங்கிற ஒரு அதீதமான கற்பனைகளும் நீங்களும் போயிடாதீங்க. எனக்கு அந்த உண்மையான உள் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசை வேணும். இன்னைக்கு நான் திருப்பலி வைக்க போறேன், என் கரங்களுக்குள்ள இயேசு வரப்போகிறார், இந்த இயேசுவை நான் பார்க்கணுங்கிற அந்த ஆசையோடு நான் திருப்பலி வைக்கிறேனா? இந்த கேள்வி நானும் கேட்கிறேன். அப்போ இயேசுவை தேடுகிறோம் என்றால் அந்த இயேசுவை எங்கு தேடுவது? முதல்ல அந்த மனநிலை. இரண்டாவது, இயேசுவை எங்கு தேடலாம்? நிச்சயமா நான் சொல்றேன், அந்த இயேசு இங்க இருக்கிறார், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் விவிலியத்தை எடுத்து நீங்கள், ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள போகாம ஒட்டுமொத்தமா விவிலியத்தினுடைய கருத்துக்களை கொஞ்சம் ஆழமா எடுத்து நாம் சாறு புளிவோம் என்றால் 2 இடங்கள்ல நீங்கள் இயேசுவை கண்டுகொள்ள முடியும். அந்த 2 இடங்களை தான் நீங்க தேடணும், அதிகமாக தேடணும். ஆலயத்துக்குள்ள தேடாதீங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த 2 இடங்கள்ல நீங்க இயேசுவை தேடுகிற பொழுது இன்னும் முழுமையான திருக்காட்சியாக, எப்படி அந்த 3 பேரும் இயேசுவை தேடி அந்த மாட்டு தொழுவத்தில் கண்டார்களோ, எருசலேம் ஆலயத்துல பார்க்கல இயேசுவை, மாட மாளிகையில பார்க்கல இயேசுவை, சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்தில் தான் அந்த இயேசுவை அவர்கள் பார்த்தார்கள் என்றால், இந்த இயேசுவை நான் இந்த விவிலிய வார்த்தைகளின் அடிப்படையில் 2 இடங்களில் பார்க்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, பாவம் இல்லாத தூய்மையான வாழ்க்கை நிலையில், அங்குதான் இயேசுவை பார்க்க முடியும். பாவமான தூய்மையற்ற ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க அப்படின்னா உங்களால யாரை பார்க்க முடியாது? இயேசுவை பார்க்கவே முடியாது, நிச்சயமா பார்க்க முடியாது. குறைந்தபட்சம் இந்த தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கான முயற்சியாவது நாம் எடுக்கலாம். பலவீனர்கள், நாம் தோத்து போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நான் தூய்மையான பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் காலையில நீங்க நினைச்ச அந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க அப்படின்னா, அதற்கான முயற்சிகளுக்குள்ள நீங்க இறங்குவீங்க அப்படின்னா, நிச்சயமாக இந்த இயேசுவை உங்களால அந்த மூவரசர்கள் போல பார்க்க முடியும். முதல் இடம் தூய்மையான வாழ்க்கையில்.
கோயிலில் பார்க்கறத விட இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, கடவுளையும் நம்பல ஒருத்தன், ஆனால் அவன் பரிசுத்தமாக ஒரு வாழ்க்கை வாழ்றான். அவன் கோயிலுக்கே வரல, அவன் ஞானஸ்தானமே வாங்கல, அவன் நற்கருணையும் வாங்கல, ஆனால் அவன் தூய்மையான வாழ்க்கையை, பரிசுத்தமான வாழ்க்கையை வேற்று சமயத்தை சார்ந்தவர்கள் வாழ்வார்கள் என்றால் நான் சொல்றேன், அவர்கள் இயேசுவை கண்டுகொள்வார்கள். இந்த பீடத்துல தான் பேசுறேன், தெளிவாக பேசுகிறேன். அவர்களால் இயேசுவை பார்க்க முடியும், கடவுளை அவர்கள் நம்பாவிட்டால். ஆனால் நான் கடவுளை நம்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டு நான் திருமுழுக்கு வாங்கிவிட்டு, நான் நற்கருணையை வாங்கிவிட்டு, நான் பாவத்திலேயே வாழ்வேன் என்றால், எனக்கு பரிசுத்தமே தேவையில்லை, எனக்கு பாவமான வாழ்க்கை தான் முக்கியம், இந்த உலக இன்பங்கள் தான் முக்கியம் என்று நான் பாவத்திற்குள்ளே வாழ்ந்துவிட்டு இந்த ஆலயத்திற்குள்ளே வந்தாலும் உங்களால் யாரை பார்க்க முடியாது, இயேசுவை பார்க்கவே முடியாது. நான் அழுத்தமாக பதிவு செய்றேன். இதைத்தான் நற்கருணையில் நாம் பார்க்கிறோம். இயேசு தன்னை பிட்டு கொடுக்கிற பொழுது யூதாசு நற்கருணை வாங்குற பொழுது இயேசுவை தான் வாங்கணும். ஆனால் விவிலியம் சொல்கிறது, அவன் யாரை பெற்றுக்கொண்டான்? சாத்தானை பெற்றுக்கொண்டான் என்றால் அவன் தூய்மையற்ற நிலையில் இருந்தான். அதுதான் பிரச்சனை. இயேசுவை நீங்க பார்க்கணும், இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும் என்றால் முதல்ல நீங்க பார்க்க வேண்டிய, பார்க்கக்கூடிய இடம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, குறைந்தபட்சம் பரிசுத்தமான வாழ்க்கைக்கான முயற்சி. இந்த இடத்துல நீங்க முதல்ல இயேசுவை பார்க்கலாம். இரண்டாவதாக இயேசுவை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா, யார் தேவையில் இருக்கிறார்களோ. எனவேதான் மத்தேயு நற்செய்தி 25 அதிகாரத்தில் இயேசு சொல்வார், இச்சின்ன சிறிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் எவற்றையெல்லாம் செய்தீர்களோ அவற்றையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். நான் பசியோடு இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் நோயுற்றிருந்தேன், என்ன பார்க்க வந்தீங்க. நான் ஆடு என்று இருந்தேன், எனக்கு ஆடு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்வார். என்றால் சொல்லிவிட்டு சொல்வார், இவர்களில் தான் நான் இருக்கிறேன். அப்படின்னா நீங்கள் இரண்டாவது இயேசுவை எங்கு பார்க்க முடியும் என்றால், யார் தேவையோடு இருக்கிறார்களோ. அதான் நல்ல சமாரியன் ஓமை சொல்கிறது. ஒரு குருவானவர் வருகிறார், ஒரு லேவியர் வருகிறார், கடைசியா ஒரு சமாரியன் வாரா. குருவானவரும் லேவியரும் கோயிலுக்கு தான் போறாங்க. ஆனால் அந்த இருவரும் கடவுளை கண்டுகொண்டார்களா என்றால் இயேசு சொல்கிறார், இல்லை, அவங்க ரெண்டு பேரும் கடவுளை காணல. ஏனென்றால் தேவையோடு இருந்த ஒரு மனிதனை நிராகரித்து விட்டு அவர்கள் கோவிலுக்கு சென்றாலும் அங்கே யாரை பார்க்க முடியாது, கடவுளை பார்க்கவே முடியாது. இதை மனசுல பதிச்சுக்கொள்ளும், கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. உங்க கண்ணு முன்னாடி தேவையோடு இருக்கிறவர்களை நீங்க நிராகரிச்சு விட்டு நீ கோயிலுக்கு வந்துட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னா உங்களால யாரை பார்க்க முடியாது, கடவுளை பார்க்கவே முடியாது. முதல்ல தேவையில் இருக்கிற உங்களுடைய அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், உங்களுடைய தம்பியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், உங்களுடைய அன்பியத்தில் உள்ளவங்களா இருக்கலாம். ஒரு தேவையில் இருப்பாங்க அப்படின்னா அவர்களை நிராகரித்து விட்டு, எனக்கு அவங்க தேவையே இல்லை, இவர்கள் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன, என்னையால் அந்த தேவையை நிறைவு செய்ய முடியும் என்றாலும் அதை நிராகரித்து விட்டு கடவுளே கடவுளே என்று இன்றைக்கு நீங்க கோயிலுக்கு வந்திருப்பீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்லணும், உங்க அம்மா இருக்கிறாங்க படுத்த படுக்கையை, அவங்க அப்பா உதாரணத்துக்கு தான், எல்லாத்தையும் சொல்ல, இதை அப்படி டெவலப் பண்ணிக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மா அப்பா படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, அவங்க இன்னைக்கு காலைல வரும்போது, அம்மா எனக்கு ஒரு டம்ளர் காப்பி போட்டுதாம்மா, எனக்கு ரொம்ப குளிருதுன்னு சொல்லுகிற பொழுது ஒரு டம்ளர் காப்பி கொடுக்காம எனக்கு கோயில் தான் முக்கியம் வந்திருப்பீங்க அப்படின்னா உங்களால் இயேசுவை பார்க்கவே முடியாது. உங்கள் அம்மா மேபி படுத்த படுக்கையிலேயே மலம் கழிச்சிருப்பாங்க அப்படின்னா, அப்பா கழிச்சிருப்பாங்க அப்படின்னா அதை கழுவாம எனக்கு கோயில் தான் முக்கியம், ஞாயிற்றுக்கிழமை பூசையை நான் எப்படியாவது பார்த்துடணும், அவங்க அந்த அசிங்கத்திலையும் அந்த நாத்தத்திலையும் கடைக்கிட்டும் விட்டுட்டு நீங்க இங்கே வந்திருப்பீங்க அப்படின்னா நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன், உங்களால் இயேசுவை பார்க்கவே முடியாது. இதைத்தான் கடவுளை நம்பாதவன் செய்வான் என்றால் அவன் கோயிலுக்கே வரல, ஆனால் யார் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களோடு அவன் இருப்பான் என்றால் அவனால இயேசுவை பார்க்க முடியும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென்.